Hi friends, good morning. Welcome to Civil Engineering Knowledge. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரைமேராங்கிறது ஒரு பிளானிங் சாஃப்ட்வேர். இந்த பிளானிங் சாஃப்ட்வேர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம என்னென்ன ஒர்க்கு நம்ம ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன ஒர்க் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஷெட்யூல் பண்ணணும். ஷெட்யூல் பண்ணிட்டு அது ஒரு பேஸ் லைனாக வச்சுக்கணும். அந்த பேஸ் லைன் வச்சுட்டு நம்ம ஒர்க்கோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம அந்த ப்ராஜெக்ட் எப்படி பிளான் பண்ணுறதுன்னு இந்த பிரைமர் ஆஃப் சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம பிளான் பண்ணணும். இதில் ஆக்டிவிட்டிஸ் ஃபஸ்ட் WBS ஒர்க் பிரேக் டவுன் செக்டர் கிரியேட் பண்ணிக்கிறணும். அதுலேருந்து நம்ம இந்த ஒரு ஒர்க் பிரேக் டவுன் செக்டருக்கும் நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த ஆக்டிவிட்டிஸ் மூலமாக டியூரேஷன் கொடுத்துக்கணும். அந்த ஆக்டிவிட்டிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ஃபினிஷ் ஆகுது, எவ்வளோ நாள் டியூரேஷனு, அதுக்கு மேன் பவர் என்ன, இதுக்கு அல்லது மிஷின் பவர் என்ன, அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் மேனேஜரு அல்லது இன்ஜினியர் யார், சூப்பர்வைசர் யார், எத்தனை மேன் பவர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒன் டே சேலரி எவ்வளோ, அப்போனா அதோடைய ப்ராஜெக்ட் பட்ஜெட் எவ்வளோ வரும், எத்தனை பீரியட்ஸ் நம்ம முடிச்சு கொடுக்கணும் அந்த ப்ராஜெக்டை, இவ்வளோ டீட்டெயில் நம்ம எல்லாமே என்ட்ரு பண்ணணும். ஒரு பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம்னா அது நம்ம ஃபஸ்ட்டு பிளானில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதுதான் பிரைமர் ஆகுது. ஒரு பில்டிங் நம்ம கட்டி முடிக்க போகிறோம்னா அது நம்ம சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட்டி முடிக்கணும். அந்த சாஃப்ட்வேர்ஸில் கட்டி முடிச்சதை எக்ஸிக்யூட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த சாஃப்ட்வேர்ஸில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்க நம்ம ஷெட்யூல் பண்ணுற ப்ராஜெக்ட் பேர் என்னன்னா பிரைமர் ஆஃப் பிசிக்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம அதை பிளானிங் பண்ணுறோம். இது பிளானிங் இன்ஜினியருடைய ரோலில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இதில் இந்த கல்ஃபில் நல்ல ஸ்கோப் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸுக்கு மந்த்லி சேலரியே 1.5 to 2.5 இந்த ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நல்லா லேர்ன் பண்ணணும். இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த நல்லா லேர்ன் பண்ணாத நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் பாருங்கள். உங்களுக்கு பிரைமர் இன்னும் தெரியணும்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ நல்லா பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். ஸோ அதனால் சிவிலியன்ஸுக்கு நாலேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இது ஃபஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பிரைமர் ஒரு ப்ராஜெக்ட் நியூ ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபைலில் போய் நியூங்கிறது கொடுத்தீங்கன்னா ஒரு விண்டோ கிரியேட் ஆகும். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது விண்டோ கிரியேட் ஆகும். செலக்ட் EPS அப்படின்னா என்டர்பிரைஸ் ப்ராசஸ் செக்டர். இது எந்த ஒரு என்டர்பிரைஸ் ப்ராசஸ் செக்டர் கீழே வரணும். ஆல் இன் ஆக்டிவிட்டி இந்த இதில் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா ப்ராஜெக்ட் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்குல, அதில் என்ன சொல்கிறது 1 to 3 அப்படின்னு கொடுத்துருக்குங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஐடி நம்பர் எதனா கொடுக்கலாம். ப்ராஜெக்ட் நேமுக்கு என்ன ஸ்கூல் பில்டிங் கொடுத்துருக்குங்க. ஸ்கூல் பில்டிங் நெக்ஸ்ட்டு அடுத்து ப்ராஜெக்ட் பிளானிங் ஸ்டார்ட் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிளான் ஸ்டார்ட் இன்னைக்கு தான் நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 9 March நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ரெஸ்பான்சிபிள் மேனேஜர் என்டர்பிரைசஸ். இதில் போனீங்கன்னா நீங்கள் ரெஸ்பான்சிபிள் மேனேஜர் யார் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது கீழே இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதை நான் கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரேட்டு. தென் நெக்ஸ்ட் கொடுத்துறோம். கங்க்ராச்சுலேஷன், அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இதில் ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு இந்த ஸ்கூல் பில்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இதை மட்டும் செப்பரேட்டாக நம்ம ஓப்பன் பண்ணணும். ஏன்னா அதுக்கு கீழே தான் WBS கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நம்முடைய இது காமிக்கும். நம்ம எது கீழே ஓப்பன் பண்ணோம் பாருங்க, ஸ்கூல் பில்டிங் இருக்குங்களா, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா தனியாக செப்பரேட்டாக வந்துடும். இதுதான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது மெத்தட் ஆஃப் பிரைமர் ஆஃப் பிசிக்ஸ். ஸோ அதனால் இந்த முறையில் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டு இது மூலமாக இதுக்கப்புறம் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் WBS கிரியேட் பண்ணுறதுக்கு, ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படியும் உங்களுக்கு WBS கிரியேட் பண்ணுறதுன்னு போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.